அருண் விஜய் வந்துட்டு கன்னியாகுமரியில் டூரிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் கைட் பண்ணுற மாதிரி இது பண்ணுவார். அப்போ காலையில் அந்த வேலை முடிச்சுட்டு நைட் ஆனால் நைட் ஷிஃப்ட் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுவார். அருண் விஜய் வந்துட்டு இந்த படத்தில் பர்ஃபாமன்ஸ்ன்னு அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பார். அப்புறமா இந்த கதையில் 3 பேர் வந்துட்டு தப்பான வேலையை பண்ண பார்ப்பாங்க. அப்போ அருண் விஜய் அவங்க கூட சண்டை போட்டு அதில் 2 பேர் சவச்சிருவார். ஒருத்தன் வந்துட்டு மிஸ் ஆகிடுவான். அதுக்கப்புறமா என்னென்ன ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட கதை. ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடியெல்லாம் எல்லாம் எங்கேஜிங்காக எடுத்து போயிருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃபு. ஹீரோயின் அவங்க ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க பர்ஃபாமன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தெரியுது. இமோஷ்னல் லைட்டாக சீன்ஸ்லாம் லேக் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் அருண் விஜய் வந்துட்டு பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவர் டெம் அண்ட் டஃப்பாக நடிச்சிருப்பாரு. அவர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாரு. மிஸ்கின் வந்துட்டு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு மிஸ்கின்து. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆனால் இந்த சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதா மகன் மாதிரியே ஒரு ஃபீல் வரும் இந்த படம் பார்க்கும்போதே. அதாவது அவரோட பழைய படம்லாம் ஞாபகம் வரும். இந்த படத்தில் மியூசிக் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் பண்ணிக்கிறது அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் சாம் சிஎஸ் வந்துட்டு பிஜிஎம் அவங்க இதில் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில். அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஓவரால் படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீசன்ட் வாட்ச். போய் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.